ஊருக்குள்ள ரவுடித்தனத்த ஃபுல் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாருப்பா? அப்படின்னு கேட்டா, நம்ம ஆட்கள் எல்லாரும் டக்குன்னு சொல்லிப்புடுவோம். அண்ணன் அமெரிக்கா தான் அப்படின்னு. பார்ட் டைம் ரவுடி அது எல்லா பேர்லயும் எல்லா காலத்திலயும் வருவாய்ங்க. வர போகன்னு திரிவாய்ங்க. இதுக்கு நடுவுல புது கான்செப்ட் ட்ரெண்டிங் ரவுடி அப்படின்னு ஒரு ஆள் உருவாகியிருக்கார். இதையுமே யோசிச்சு பார்த்தா நம்ம ஆட்கள் டக்குன்னு சொல்லிருவாங்க. இந்த ட்ரெண்டிங் ரவுடி பையன் செலன்ஸ்கி தான் அப்படின்னு. ஆனா புதுசா ஒரு டீம் கிளம்பியிருக்கு. ஏலே என்னதான் இருந்தாலும் அந்த ஆளு அதிபர். நீ என்ன அவன் இவன்ங்கிற? சொல்லலாம். தாராளமா அவர சொல்லலாம். ஏன் அப்புட்ன்னா, நமக்கு எதிரா ஐநால ஏகப்பட்ட தாட்டி வாக்களிச்ச நாடு உக்ரைன். ஜெலன்ஸ்கியேவா போய் குத்துனாருன்லாம் என்ட்ட வந்து கேட்கக்கூடாது. உக்ரைன் பெருசா நமக்கு எந்த நன்மையும் செய்யல. ஆனா நம்ம உக்ரைனுக்கு அள்ளியே குடுத்துருக்கோம். அதையும் தாண்டி இறுதி நேரத்துல நம்மளோட ஆட்கள வச்சுக்கிட்டு எப்படி பணைய கைதிக்கு ஈக்குவலா வேலைய பார்த்தாய்ங்கன்னு யோசிச்சு பார்த்தா, நம்ம பேசுறதெல்லாம் ஒண்ணும் விஷயமே கிடையாதுன்னு ஆயிப்போயிரும். சரி அது பூரா கிடக்கட்டும். அப்படி என்னப்பா ரவுடித்தனம் பண்றாரு அப்புட்ன்னா, ட்ரம்ப் தப்பி தவறி நான் ஆயுதங்கள் குடுப்பேன், முழு வேகத்துல இறங்குவேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ட்டாரு. உண்மதான் அவரு எல்லாத்தையும் சொல்ட்டாரு. அதுல இருந்து மனுஷன் ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டாரு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, பழையபடியே வந்துட்டாரு. ஊர சுத்துறாரு, உலகத்த சுத்துறாரு, தன் நாட்ட சுத்துறாரு, பங்கருக்கு மேலேயே தான் குடும்பம் நடத்துறாரு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சிட்ராஸ புடிக்கவே முடியல கையிலங்கிற மாரி ஒரே ஸ்டேட்மெண்ட் முந்திலாம் எப்படி ஸ்டேட்மெண்ட் ரொம்ப காலமா இருக்கும் அப்புட்ன்னா, அடிச்சுப்புட்டாய்ங்க. நாங்க தடுத்துப்புட்டோம். திருப்பி அடிப்போம். விட்டுக் குடுக்க மாட்டோம். இப்படியே தான் ஸ்டேட்மெண்ட் ஓடுமே தவிர, இப்ப அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட்‌க்கு பஞ்சமே கிடையாது. ரஷ்யாவ அடிக்க போறோம். அவ்வளோதான். மத்தெல்லாம் நீங்க களத்துல பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாரி வீர வசனத்துக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்ல. ஏன் அப்புட்ன்னா, அமெரிக்க ஆயுதங்கள் ஃபுல்லா பம்ப் ஆகும் அப்படின்னு. இந்த இடத்துல தான் சிக்கல் வர ஆரம்பிக்குது. ட்ரம்ப பொறுத்தவரையும் சொல்ட்டாரு. குடுக்குறேன்னு சொல்ட்டாரு. எப்பன்னு சொல்லல. பட் ஆனா அடுத்து அவர் தான் பிரச்சனை இல்லையே. ஒரு நாளைக்கு 2 தடவ ஆட்கள சந்திப்பாரு. யாரு? ஏஜென்சிகள சந்திப்பாரு. அடுத்த சில மணி நேரங்கள்லயே ஆயுதங்கள்லாம் போய்க்கிட்டு இருக்குடா. போடா ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஆயுதங்கள் என்ன புறாலையா கட்டி அனுப்பியிருப்பாய்ங்க. 6 நாள் பயணிச்சு களத்துக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு கதை சொல்ல, இம்மீடியட்டா போகுமே. அதுபோக இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா? 3 வருஷமா ஒரே ட்ராக்ல தானே அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. ஐரோப்பால போய் இந்நேரம் இறங்கி இருக்குமே. வேர் ஹவுஸ் பூரா ஃபுல்லா இருக்கணுமே அப்படின்னு கேட்டா, ஐரோப்பால உள்ள அம்புட்டு நாடு இதுல ஒற்றுமையா சொல்றாய்ங்க. ஆயுதம்லாம் ஒண்ணும் வரல. வரதுக்கான ரூட்ல எந்த ஒரு ஏற்பாடும் இல்ல. எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லல அப்படின்ட்டாய்ங்க. காரணம் ரிசீவர் இவனுங்க தானே. ஏலே இந்த ரூட்ல இவ்வளவு வேகத்துல இவ்வளவு ஆயுதங்கள் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லணும்ல. ஒண்ணும் எங்ககிட்ட சொல்லல அப்டின்ட்டு போயிட்டாய்ங்க. அப்ப ட்ரம்ப் பொய் சொன்னாரா அப்படின்னு கேட்டா, அவர்ட்ட போய் கேட்டுக்கப்பா அப்படின்ட்டாய்ங்க. தலைவனுக்கு இந்த மேட்ரு தெரியுமாடா? அவரு வேற பயங்கரமா கூச்சிக்கிட்டு இருக்காரே ஜெலன்ஸ்கி அப்படின்னு கேட்டா, அதையும் நீயே போய் சொல்லிக்க போ அப்படின்ட்டாய்ங்க. சரி அநியாயத்துக்கு பொய் சொல்லாதடான்னு சொல்லக்கூடாது. இதே டோன்ல தான் நடந்துக்கிட்டார்கள். பாடி லாங்குவேஜ் பூரா இதே மாரி தான். வேணா ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க. இவங்கள நம்பியா இருக்காரு. அவரு ரஷ்யாக்குள்ளேயே உளவாளி வச்சிருக்காரு. கேட்கிறவனே தலைவனோட உளவாளி தான் அப்படிங்கிற மாரி அவர்கள் டெலகிராம் சேனல்கள் கடந்து போலாம். இருக்கட்டும் ஒரு பக்கம். அப்ப ஆயுதம் எங்கப்பா அப்படின்னு கேட்டா, ஆயுதம் குடுத்துட்டேன் அப்படின்ட்டாரு. அனுப்பிச்சுட்டேன்ட்டாரு. ஆன் த வேன்ட்டாரு. இவனுங்க ஏலே ஆயுதம் அனுப்பிச்சா எங்க கிட்ட தான சொல்லணும். சரி சொல்லவே இல்ல. வாசல்ல வந்து லாரி நிக்கிறோம்ல. ஒண்ணும் நிக்கல. அப்படின்னு இவர்கள் சொல்ட்டார்கள். ஒருவேளை ட்ரம்ப் மனச மாத்திட்டாரோ, வண்டிய யூ டர்ன் போடுங்கடா அப்படின்னு சொல்ட்டாரோ அப்படின்னு கேட்டா, வாய்ப்புகள் உண்டு. 100% உண்டு. ட்ரம்ப பொறுத்தவரையும் ஆயுதம் போய்க்கிட்டு இருக்கும்போதே, "ஏலே இறக்கிட்டியான்னு?" கேட்பாரு. "இல்ல சாமி இறக்கப் போறேன்." "திரும்ப வந்துரு ஆயுதத்த கொண்டு" அப்படின்னு சொல்றதுக்கு 100% உறுதி. ஆனா இதுவரை அந்த மாரி சொல்லல. ஸ்டேட்மென்ட் அப்படி எதுவுமே இல்ல. அப்ப எங்க தான் ஆயுதம் இருக்கு அப்படின்னு கேட்டா, 2 மணி நேரத்துல தெரிஞ்சிரும். வெயிட் பண்ணுங்கப்பா. 3 வருஷம் யுத்தம் நடக்குது. ஆனா, எங்க ஆள் ட்ரம்ப் வாய் விட்டா மட்டும் உடனே 3 நிமிஷத்துல எல்லாத்தையும் உங்க கண்ல காட்டணும்னு அடம் பிடிக்காதீங்கன்னு வெள்ளை மாளிகையே நாசூக்கா சொல்லிட்டு போயிருச்சு. சரி ரைட் அப்ப ஆயுதங்கள் வந்துருமோ அப்படின்னு நெனச்சா, அப்புறம் தான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ட ஏஜென்சிகள் ரிலீஸ் பண்றார்கள். அதாவது முன்னாள் பென்டகனோட அட்வைசர் அப்படின்னு சொல்லி, அமெரிக்கா கிட்ட 8 நாளைக்கு மட்டும் தான் ஆயுதம் இருக்கு. எது? அமெரிக்கா ஒரு நேரடி யுத்தம். அது யாரு கூடயோ சீனாவோ, ரஷ்யாவோ நேரடியா ஈரான் கூட அந்த மாரி பெரிய அளவுல அமெரிக்கா மேலயும் குண்டு போடுறாய்ங்க. அமெரிக்காவும் பதிலுக்கு குண்டு போடுது. இல்லையே அந்த மாரி நடக்காதே. ஹாலிவுட் படத்துல நடந்தா தான் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அப்படி அவர்கள் சொல்றார்கள். அந்த லெவல் நடந்துச்சுன்னா 8 நாள் தான் அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் இருக்கு. அதனால உக்ரைனுக்கு தரவே கூடாது. ட்ரம்புக்கு இந்த தகவல் தெரியுமா? தெரியாதான்னே தெரியாது. பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி எனக்கு தகவல் சொன்னார் அப்படின்னு சொல்லி முன்னாள் பென்டகன் அட்வைசர் ஒரு
தீக்குச்சிய பொருத்தி போட்டார். இத உண்மை, பொய்யுங்கிறத தாண்டி ஏற்கனவே அமெரிக்கா கலவர பூமியா தான் இருக்கு. இப்ப இதுவும் சேர்ந்துக்கிச்சு. இப்ப ட்ரம்ப் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தான். குடுத்தாரு, குடுக்கல, அனுப்பிச்சாரு, அனுப்பல, யூ டர்ன் போட சொன்னாரு அப்படின்னு பல தகவல் இருக்கும்போது, அவனுங்க வேர் ஹவுஸ்ல 8 நாளைக்கு தான் இருக்காமா போ! அப்படின்னா, இப்ப எப்படி இருக்கும்? இப்ப ட்ரம்ப் வந்து இல்ல, இல்ல 8 நாளைக்கெல்லாம் இல்ல. நம்மகிட்ட 800 வருஷத்துக்கு இருக்குடா. நம்ம தான்டா உலகத்தோட களஞ்சியமே ஆயுதத்துல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட ரிலீஸ் பண்ணணும். கூடவே இந்த ஆயுதங்கள் போச்சா, இல்லையா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல ட்ரம்ப் உட்கார்ந்திருக்காரு. இவ்வளவு கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, ஜெலன்ஸ்கியோட உற்சாகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையல. எவனோ ஏதோ செய்யி, எனக்கு ஆயுதங்கள் குடு அப்படிங்கிறது தான் அவரோட மனநிலை. ஏறக்குறைய ட்ரம்ப் அதான் சொன்னாரு. ஏலே இவன் பாட்டு 3ஆம் உலக யுத்தத்த ஆரம்பிச்சுருவானாட்டுக்கு. அமெரிக்கால என்ன நடக்குன்னே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஆயுதம் குடு, ஆயுதம் குடு, ஆயுதம் குடுன்னு தான் சொல்றான்னு ட்ரம்பும் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி பைடனும் சொன்னாரு. அத மீண்டும் இன்னொரு முறை நிரூபிக்கிறார். அங்க என்ன சூழ்நிலை இருந்தா என்ன? தரேன்னு சொல்ட்டாய்ங்கல்ல. அவ்வளவுதான் தராய்ங்க. நம்ம ஆடுவோம். அப்படிங்கிற மாரி மனுஷன் ஆடிக்கிட்டு இருக்காரு. ரஷ்யாவே இறங்கி வந்து பதிவு செய்யுது. ஏலே பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நாங்க தயார்தான். உட்கார சொல்லு உங்க ஆள. அவன் ஏதோ நீ ஆயுதங்கள் குடுக்குற அப்படின்ட்டு சொல்லி ஓவர் சேட்டை பண்றான், ரவுச்சு பண்றான், ஆடிக்கிட்டு திரியிறான் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் அவர்களோட செய்தி தொடர்பாளர்கள வச்சு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல ஒருவேளை அடங்குறாரா? இல்ல ஆயுதங்கள் வருதா? இல்ல ட்ரம்ப் யூ டர்ன் போட்டாரா? அப்படிங்கலாம் சில மணி நேரத்துல கேட்ச் செய்யப்படும். அத எப்பவும் போல நம்ம இங்க விரிவா பார்ப்போம்.